கள்ளக்காதல் கண்ணை மறைத்தது. கடப்பாறையால் குத்தி கொலை முயற்சி, இருவர் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரடுத்த அஞ்சட்டி வட்டத்திற்குட்பட்ட நாற்றம்பாளையம் அருகே உள்ள அட்டப்பள்ளம் என்னும் கிராமத்தை சேர்ந்த பெரியசாமி என்பவரின் மனைவி சின்ன பொண்ணு. இவர்களுக்கு திருமணமாகி ஒரு மகனும் உள்ளனர். இந்த நிலையில் சின்ன பொண்ணுக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த லிங்கண்ணா என்பவருக்கும் கள்ளக்காதல் தகாத உறவு இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இவர்கள் கணவருக்கு தெரியாமல் தனிமையில் சந்தித்து அவ்வப்பொழுது திருமணத்தை மீறி கள்ளக்காதல் விவகாரம் நாளுக்கு நாள் வெளியே கசிந்ததாக சொல்லப்படுகிறது. கண்ணை மறைத்த கள்ளக்காதல் 1/4/2025 அன்று மாலை சின்ன கண்ணுவும் அதே கிராமத்தை சேர்ந்த ராமசாமி என்பவரும் தனிமையில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்துள்ளனர். இதை பார்த்த லிங்கண்ணா, என்னை விட்டு வேறு ஒரு உறவுடன் ரகசியமாக சந்தித்து கள்ளக்காதலில் ஈடுபட்டு உள்ளாயா, நான் உன்னை உயிரோடு விடமாட்டேன் என தான் கையில் வைக்கப்பட்டிருந்த அறிவாளால் இருவரையும் சராமாரியாக வெட்டி தாக்கி உள்ளார். இதில் சின்ன பொண்ணு சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்த இந்த நிலையில் ராமசாமி சின்ன பொண்ணு ஆகிய இருவரும் கூச்சலிட்டு கத்திய போது அருகாமையில் இருந்த பொதுமக்கள் இதனை அறிந்து ஓடி சென்று பார்த்தபோது லிங்கண்ணா என்பவர் தனது மனைவியையும் அவரது காதலன் என்று சொல்லப்படும் ராமசாமி ஆகிய இருவரும் பலத்த காயத்துடன் இருந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் அக்கம் பக்கத்தில் இருந்த பொதுமக்கள் இதனை அறிந்த தேன்கனிக்கோட்டை காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த காவலர்கள் பலத்த வெட்டு காயங்களுடன் இருந்த இரு காதலர்களையும் ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அப்போது லிங்கண்ணா என்பவரை அஞ்சட்டி போலீசார் கைது செய்து இந்த சம்பவம் நடந்ததற்கு முன்விரோத காரணமா அல்லது காதல் விவகாரமா என்ன என பல்வேறு கோணத்தில் காவல் நிலையத்தில் வைத்து துருவி விசாரணை செய்து வருகின்றனர். கள்ளக்காதல் விவகாரம் கண்ணை மறைத்ததா அல்லது முன்விரோத காரணமாக நடந்த உண்மையா பொய்யா என்பது காரணம் மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அஞ்சட்டியிலிருந்து செய்தியாளர் வீரசாமி.